ஜாக்கி சான் கார்ட்டூன் சீரிஸ் ஃபர்ஸ்ட் சீசனோட கடைசி எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்டா கிடைச்ச புலி மந்திரங்களை உபயோகப்படுத்துறதுனால ஜாக்கி ரெண்டா பிரிஞ்சிருப்பாரு. ஒரு ஜாக்கி நல்லவனாவும் ஒரு ஜாக்கி கெட்டவனாவும். இதனால கெட்ட ஜாக்கி மூலமா மந்திரங்கள் எல்லாத்தையும் ஷிண்டு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க டார்க் அண்ட் கேங். இதனால சிலையா இருந்த ஷிண்டு மறுபடியும் உயிர் தெழுந்து ஒரு அரக்க உருவமா வந்து நிக்கிறா. அதுலயும் 12 மந்திரங்களோட சக்தியோட உலகத்தையே ஆளணும்ன்ற நோக்கத்தோடையும் வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு நாள் தனக்கு ஆட்டம் காட்டின ஜாக்கியோட கதையை முடிக்கணும்னு டிராகன் மந்திரங்களை யூஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய ஃபயரே பண்றாங்க ஷிண்டு. ஆனா அதிர்ஷ்டவசமா ஜாக்கி எப்படியோ அந்த பில்டிங்ல இருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறாரு. தொடர்ந்து டார்க் அண்ட் கேங் தலைவரான வால்டர் ஷிண்டு கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு புதையல எப்ப காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஷிண்டு என்ன சொல்றாங்கன்னா, வால்டர் நீ ஒன்னுத்துக்குமே உதவாதவன், உன்னால ஒண்ணு எனக்கு இந்த மந்திரங்கள் கிடைக்கல, ஜாக்கினால தான் கிடைச்சது, சோ உனக்கு ஒரு வெஞ்சனை கிண்ணம் கூட கிடையாதுன்னு சொல்லி வால்டரை ஆஃப் பண்ணிடுறாங்க. சோ டார்க் அண்ட் கேங்க ஏவி விடுறாரு வால்டர். பட் எல்லாருமே பயந்துட்டு போக பீமா மட்டும் நின்னுட்டு இருக்காரு. வால்டர் பீமாவை போயிட்டு ஷிண்டுவை அட்டாக் பண்ண சொல்றாரு. ஆனா ஷிண்டு ஆல்ரெடி அரக்கின்றதுனால மனித சக்தியால எதுவுமே பண்ண முடியாது. சோ ஒரே அடி தான் பீமா பறந்து போய் விழுந்துறாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்ப மேல வர ஜாக்கி பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் எடுத்து ஷிண்டுக்கு வைக்கிறாரு. ஆனா ஷிண்டுக்கு எதுவுமே ஆகல. பிகாஸ் நாய் மந்திரங்களும் குதிரை மந்திரங்களோட சக்தி இருந்தாவே போதும், ஷிண்டுக்கு எதுவுமே யாருனாலையும் ஆகாது. மறுபடியும் அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடுறாரு ஜாக்கி. இதை தொடர்ந்து வால்டர் இதுதான் சரியான சமயம் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் எஸ்கேப் ஆகும்போது பாத்தீங்கன்னா கேப்டன் பிளாக் வந்து வால்டரை பிடிச்சிடுறாரு. பிகாஸ் இவங்க பண்ண குற்றங்கள் நிறைய இருக்கு, சோ அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் செக்ஷன் 13ல இருக்கிற சிறையில் அடைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. ஜாக்கி இங்க ஃபைட் பண்ணி ஷிண்டு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஷிண்டுவும் ஜாக்கி இறந்துட்டான்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க பறந்து போறத பாக்குற கேப்டன் பிளாக்கும் ஜூலியும் அவ்வளவு பெரிய டிராகன் எப்படி பறந்து போகுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க. கேப்டன் பிளாக் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெக்னாலஜி நம்புற ஆளு. அவர் கண்ணால இதை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதையுமே நம்பாம இருக்க முடியல. சோ இங்க நடந்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு அங்கிள் கிட்ட சொல்றாங்க. ஆனா யாருமே அந்த சந்துவோட பேர் சொல்லல. சோ பேர் சொன்னா மட்டும்தான் அதோட இதிகாசத்தை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா பீமா என்ட்ரி தராரு. அதோட பேரு ஷிண்டுன்னு. நீ டார்க் அண்ட் ஹால் தானே, இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கறப்ப செக்ஷன் 13ல சாப்பாடுக்கு பஞ்சம் இல்ல சொன்னாங்க, அதனாலதான் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு பீமா காமெடியா சொல்லுவாரு. ஷிண்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆசியாவை ஆண்டதாகவும் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அதோட மந்திரங்களை பிடிச்சு சிலையாக்கிட்டதாகவும் சொல்றாங்க. இவ்வளவு 1000 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஷிண்டு வந்ததுக்கு காரணமே மறுபடியும் ஆசிய கண்டத்தை பிடிச்சு அரக்கர்கள் உலகமா மாத்துறதுக்கு தான். அங்கதான் ஜூலியோட அம்மா அப்பாவும் இருக்காங்க. சோ இதெல்லாம் தடுக்கணும்னா மனித சக்தியால முடியாது, மந்திர சக்தியால தான் முடியும் சொல்லிட்டு அங்கிள் சொல்றாரு. சோ ஷிண்டுக்கு பவர் தரதே அவளுக்குள்ள இருக்கிற அந்த மந்திர கற்கள் மட்டும்தான். அதை நம்ம எடுத்துட்டோம்னாவே இந்த பிரச்சனை ஓஞ்சிரும்ன்றாங்க. பீமாவும் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு அங்கிள் பாத்தீங்கன்னா நீயும் வந்துட்டா கடை யார் பாத்துப்பான்னு சொல்லிட்டு மண்டையில அடிப்பாரு. சோ இப்பத்துல இருந்தா பாத்தீங்கன்னா பீமா நம்ம ஜாக்கி சானோட கேங்ல சேர்றாங்க. ஆசியால இருக்க தன்னோட அம்மா அப்பாக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூலி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. சோ ஜாக்கி அவங்கள ஆறுதல் படுத்துவாரு. கண்டிப்பா அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. தொடர்ந்து சில ஏஜென்ட்ஸ் ஜூலியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. பார்த்து உங்களே ஏமாத்திடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எச்சரிச்சுட்டும் போவாரு. அண்ட் டார்க் அண்ட் கேங்கும் அங்கதான் ஜெயில அடைக்கப்பட்டிருப்பாங்க. சோ அங்கிருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா வால்டர் ஒரு வழி பண்ணுவாரு. அவர் பல்ல இருந்து பாத்தீங்கன்னா சிப் மாதிரி ஒன்னு எடுப்பாரு. அதன் மூலமா அவர் எப்பவுமே கையில வச்சிருக்க அந்த வாக்கிங் ஸ்டிக்கை ஹேண்டில் பண்ணுவாரு. அது ஒரு ஹைடெக் வெப்பன். அதன் மூலமா அந்த ஜெயில இருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஜூலியும் அதே நேரத்தில் சிங்க்ல நிறைய தண்ணி வர வச்சுட்டு அந்த ரூம்ல அப்படியே எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. அண்ட் அவங்க எஸ்கேப் ஆகிறப்ப தான் பாக்குறாங்க டார்க் அண்ட் கேங் அங்க போயிட்டு இருக்கிறத. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போனா மேபி ஜாக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு ஜூலி பாத்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி வென்டிலேட்டருக்குள்ள போறாங்க. ரொம்ப வேகமா போகக்கூடிய ஒரு பிரைவேட் ஜெட்ல பாத்தீங்கன்னா கேப்டன் பிளாக் கூட நம்ம அங்கிளும் ஜாக்கியும் போயிட்டு இருக்காங்க. அங்கிள் தனியா ஒரு பேண்ட்ரியை லெபராட்டரியா மாத்திட்டு அங்க மந்திர சக்தி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஜூலி ஏதோ ஒரு ரேக்குள்ள தனியா ஒளிஞ்சிட்டு வர மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. ஒரு மேப்பை யூஸ் பண்ணிட்டு அங்கிள் ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. இங்கதான் அரண்மனை இருக்குன்னு. ஆனா அது வெறும் வெட்ட வெளியா தான் இருக்கும். எல்லாருமே பார்த்துட்டு இங்க எதுவும் அவ்வளவு பெருசா அரண்மனை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னுவாங்க. சடனா பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அரண்மனை அங்க அடியில இருந்து வர ஆரம்பிக்கும். அதுவும் அவ்வளவு கிளியரா இருக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு மிகப்பெரிய உருவம் பறந்து வந்து அது அரண்மனை முன்னாடியே நிற்கும். அது வேற யாரும் இல்ல, ஷிண்டு தான். ஏதோ மந்திர சக்தி மூலமா ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணும். அது மூலமா பாத்தீங்கன்னா நிறைய டிராகன் வெளியில வர மாதிரி ஒரு விஷுவல காட்டுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பிளாக் ஒரே பிளாஸ்ட்ல எல்லாத்தையும் அழிச்சிடலாம் சொல்லிட்டு அங்க பெரிய துப்பாக்கி எடுத்து நிப்பாரு அவரோட டீமோட. ஆனா அங்கிள் பாத்தீங்கன்னா இது வெறும் மந்திர சக்தியால தான் பண்ண முடியும், உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு வரு. சோ அவர் தயாரிச்சதுக்கு ஒரு லோஷனை பாத்தீங்கன்னா ஜாக்கி கையில ஊத்துவாரு. அது ஒரு திரவம் மாதிரி அப்படியே பரவிடும். சோ இது மூலமா நீ ஷிண்டுவோட உடம்புல இருந்து மந்திரக்கலை எடுத்துடலாம்னு சொல்லுவாரு. ஜாக்கியும் தைரியம் வர வச்சுட்டு அந்த வால் ஏறி குதிச்சு ஷிண்டுவோட உடம்புக்குள்ள இருந்து மந்திரக்கலை எடுப்பாரு. ஆனா அன்லக்கியா அவருக்கு இப்ப கிடைச்ச கல் பாத்தீங்கன்னா ஆட்டு மந்திரக்கல். அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப எதுவும் பயன் கிடையாது. அதை யூஸ் பண்ணி ஜாக்கி அவர் கூட விட்டு வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா ஷிண்டு அவரை கொல்லான்னு வரும். தூரத்துல இருந்து பிளாக் உடனே சுட்டு கொள்ளலாம் நினைப்பாரு. அங்கிள் மறுபடியும் பிளாக்க வான் பண்ணுவாரு, மந்திரத்தால தான் அடக்க முடியும்னு. அந்த பேட்டில்ல மறுபடியும் ஜாக்கி ஷிண்டு உடம்புல இருந்து ஒரு மந்திரக்கலை எடுத்துருவாரு. இந்த டைம் அவர் எடுத்த மந்திரக்கல் பாத்தீங்கன்னா டிராகன் மந்திரக்கல். அதை வச்சு ஒரே அட்டாக். இந்த அட்டாக்ல ஷிண்டுவோட நெஞ்சே ரெண்டா பொளந்துரும். ஆனா குதிரை மந்திரக்கலை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க பழைய நிலைமைக்கே வந்துடுறாங்க. பிளாக் வேற சும்மா உணர்ச்சி வசப்படுறதுனால அங்கிள் ஒரே ஒரு வர்மப்புடி தான் பிளாக் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதை தொடர்ந்து வால்டர் பாத்தீங்கன்னா அங்க வந்து இறங்குறாரு. வால்டரோட பிளைட்ல தான் இருந்திருக்காங்க போல. அவங்களும் தெரியாம பாத்தீங்கன்னா அங்க இருந்து இறங்குறாங்க. ஜாக்கிக்கு குரங்கு மந்திரக்கல் கிடைக்குது. இதை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா எனக்கு
முயல் தான் வேணும்னு சொல்லிட்டு ஷிண்டுவை பார்த்து சொல்றாரு. ஷிண்டு முயலா மாறிடுது. பட் மறுபடியும் இன்விசிபிள் ஆயிட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கி கிட்ட இருந்து அந்த குரங்கு மந்திரங்களை வாங்கிட்டு மறுபடியும் பழைய உருவத்துக்கு கால மந்திரங்கள் கிடைச்ச உடனே ஜாக்கி ஒரே பஞ்சு தான் ஷிண்டுவை எகிரி போய் விழுந்துடுறாங்க. வால்டர் ஒரு பக்கம் அந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு புதையலையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இருக்கிறது எல்லாமே தங்கமா தான் இருக்கு. கால மந்திரங்களை யூஸ் பண்ணி ஜாக்கி ஷிண்டு கிட்ட ஒத்தைக்கு ஒத்த நிக்கிறாரு. அந்த நேரத்துல ஜூலி பாத்தீங்கன்னா லோஷனை பயன்படுத்தி ஷிண்டு உடம்புக்குள்ள இருந்து அந்த எலி மந்திரங்களை எடுத்து இதன் மூலமா ஷிண்டு பழைய நிலைமைக்கு, அதாவது அந்த சில நிலைமைக்கே பாத்தீங்கன்னா ஆயிடுறாங்க. அந்த போர்ட்டரும் க்ளோஸ் ஆயிட்டு டிராகனும் உள்ள போயிடுது. பிளாக்கோட டீமும் மந்திரத்தால தான் அடக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதை தொடர்ந்து இனிமேல் இந்த சிலையும் உருவெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிராகன் மந்திரங்களை யூஸ் பண்ணிட்டு அந்த சிலையே பாத்தீங்கன்னா துக்குநூறு ஆக்கி அதை தொடர்ந்து அந்த அரண்மனையே மொத்தமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது பூமிக்குள்ள. அந்த தங்கமும் பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணோட மண்ணா ஆகிடுது. ஜாக்கியும் ஜூலியும் தப்பிச்சிடுறாங்க. அண்ட் வால்டருக்கு தங்கம் கிடைக்கல, அதுக்கு பதிலா மந்திர கற்கள் எல்லாமே கிடைச்சு ஏசியா வரைக்கும் வந்ததுனால ஜூலியை இப்ப அவங்க அப்பா அம்மா கூட நம்ம ஜாக்கி சேர்த்தாக்கணும். ஏசியால இருந்து வீட்டுக்கு போற ஜாக்கி ஜூலி இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. சடனா பார்த்தா ஜூலியும் வந்துருவாங்க. இன்னும் 1 இயருக்கு எங்க அப்பா அம்மா உங்க கூட தான் இருக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் இதோட இங்க முடியுது. இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச எபிசோட் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து செகண்ட் சீசன் நம்ம வரப்போற காலங்களில் பார்க்கலாம்.